வணக்கம் நேர்களே. இன்னைக்கு நாம பார்த்துட்டு இருக்கிற சிறப்பு பதிவு பார்த்தீங்கன்னா, சனியினுடைய வக்ர பயிற்சி. சனி பகவான் 27ஆம் தேதி ஜூலை மாதம் தன்னுடைய இயல்பு தன்மையிலிருந்து வக்ரத்தன்மைக்கு மாற்றம் பெறுகிறார். இந்த வக்ரத்தன்மை அப்படின்னு என்ன அப்படின்னா, அவருடைய பாகை அளவிலிருந்து பின்னோக்கி நகரக்கூடிய ஒரு தன்மை தான் இந்த வக்ரத்தன்மை. பின்னோக்கி நகரும்போது அவரினுடைய வேகம் அப்படின்றது அதிகப்படியாக இருக்கும். வக்ரமாக செயல்படும்போது குளிர்ந்த கிரகம் ஒரு மெதுவாக நகர்ந்து செல்லக்கூடிய கிரகம். ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு 2.5 வருடங்கள் எடுக்கக்கூடிய அந்த கிரகமாகப்பட்டது மிகவும் விரைவாக நகர்ந்து செல்லக்கூடிய ஒரு தன்மை தான் இந்த வக்ரத்தன்மை. இந்த வக்ரத்தன்மையில இருக்கும்போது நம்ம ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் உண்டான பலன்களை பற்றி பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறோம். இந்த ஜூலை மாதம் ஏற்படக்கூடிய இந்த வக்ரத்தன்மை கிட்டத்தட்ட 12வது மாதம், அதாவது டிசம்பர் 11ஆம் தேதி வரைக்கும் இவர் வக்ர நிலையிலேயே இருக்கிறார். கிட்டத்தட்ட 4 மாதங்கள். அதாவது தமிழ் மாதத்திற்கு பார்த்தீங்கன்னா ஆடி மாதத்துல ஆரம்பிச்சு அடுத்து கார்த்திகை மாதம் வரைக்கும் இந்த வக்ரத்தன்மையோடு இந்த சனி பகவான் செயல்பட போறார். இது ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது அப்படின்றத நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அதனுடைய வரிசையில இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ராசி என்பர்கள் மகர ராசி என்பர்கள். இந்த மகர ராசி என்பர்களுக்கு அந்த சனி பகவான் தன்னுடைய 3ஆம் இடத்துல, இந்த ராசியினுடைய அதிபதியே பார்த்தீங்கன்னா சனி தான். இந்த சனி பகவான் 3ஆம் இடத்துல அந்த வக்ரத்தன்மையை பெற்று இந்த மகர ராசி என்பர்களுக்கு நிறைய செல்வ வளத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த 4 மாதங்கள் இருக்க போகுது. ஏன்னா மகர ராசி என்பர்கள் கிட்டத்தட்ட லாஸ்ட் ஒரு 15 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய சம்பாதித்த ஒரு சில விஷயங்களை தேவையில்லாமல் செலவு பண்ணி அடுத்து பார்த்தீங்கன்னா கடன் தொந்தரவுகளில் மாட்டிக்கிட்டு எந்த சிக்கல் எப்போ வரும் அப்படின்ற ஒரு தன்மை தெரியாது நிறைய பிரச்சனைகளில் இந்த மகர ராசி என்பர்கள் மாட்டிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரியான ஒரு நிலையில இருக்கக்கூடிய இந்த மகர ராசி என்பர்களுக்கு நம்மளுடைய 7ஆம் இடத்துல, அதாவது மகரத்திற்கு 7ல் குரு பகவான் உச்சம் பெற்றாலும் இவருடைய ராசி அதிபதி, இந்த மகர ராசி என்பர்களினுடைய ராசி அதிபதி 3ஆம் இடத்துல வக்ரம் பெறும்போது நிறைய ஒரு வருமான ஏற்றத்தை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு தன்மையை இந்த சனி பகவான் இந்த ராசி என்பர்களுக்கு கொடுக்க போறார். முதல்ல இந்த மகர ராசி என்பர்கள் இந்த ஜூலை மாதத்துல பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இடமாற்றம் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா 3ஆம் இடத்துல சனி வக்ரத்தன்மை பெறும்போது அவர் தன்னுடைய 3ஆம் பார்வையாக இந்த ராசி என்பர்களினுடைய 5ஆம் இடத்தை, பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்கிறார். இதனால நிறைய அன்பர்கள், மகர ராசி என்பர்கள் கடந்த ஒரு 7 வருஷம் 10 வருஷத்துக்கு மேலாக வேறு இடத்துல இடம்பெயர்ந்திருந்தாலும் இப்போ அதிலிருந்து ஒரு மாற்றம் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையை அடைய போறாங்க. இந்த மாதிரியான ஒரு மாற்றங்கள் நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு மாற்றங்களா. ஏன்னா இந்த மகர ராசி என்பர்கள் ஒரு முடிவை எடுக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு தெளிவான ஒரு விஷயங்களை பத்தி எதிர்காலத்தை அதிகப்படியாக வச்சுதான் இவங்க யோசிப்பாங்க. அப்படி இருக்கக்கூடிய இந்த தன்மையில இந்த வளர்ச்சியை நம்மளுக்கு கொடுக்குமா, இல்ல மறுபடியும் இது ஏமாற்றத்தை கொடுக்குமா அப்படின்ற ஒரு சின்ன சலசலப்பு கண்டிப்பாக இருக்கும். அந்த இதுக்கு இவர்கள் இடம் கொடுக்காமல் நீங்க தைரியமாக துணிச்சலாக இந்த இடமாற்றத்தை செஞ்சுக்கோங்க. செய்யும் போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு அமைப்புகள் அப்படின்றது ஒரு சேஞ்சஸை கொடுக்கும். ஏன்னா ஒரு 7.5 சனி, அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ராகுவினுடைய பயிற்சி, இது எல்லாமே மகர ராசி என்பர்களே டோட்டலாகவே எல்லா இடத்துலையுமே ரொம்ப மிகுந்த அளவு ஒரு பிரச்சனைகள், வருமான இழப்புகள். ஒரு 20 வருஷமாக சேமித்து வச்ச ஒரு வருமானத்தை பார்த்தீங்கன்னா ஒரு 6 வருஷத்தில் இழக்கக்கூடிய ஒரு தன்மைகள், இது எல்லாமே அப்படியே மாறி உங்களுக்கு உண்டான ஒரு மாற்றங்களையும் வருமான ஏற்றங்களையும் கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்க போகுது. அதனால நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு முடிவுகளில் ஸ்திரத்தன்மையோடு இருங்க. இதுல இந்த மகர ராசி என்பர்களுக்கு முக்கிய ஒரு தடையாக இருக்கக்கூடிய ஒரு நபர்கள் பார்த்தீங்கன்னா குடும்பத்துல இருக்கக்கூடியவர்கள். நீங்க அங்க போகக்கூடாது, இங்க போனீங்கன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் வந்துடும், நம்மளே இன்னைக்குதான் ஏதோ ஒரு நல்லபடியா வந்துட்டு இருக்கிறோம், திரும்பியும் ஒரு இடமாற்றம் பண்ணினீங்க அப்படின்னா அதனால ஏதாவது பாதிப்புகள் வரும். இப்படி அந்த குடும்பத்தார்கள் உங்களை போட்டு ஒரு மனதை ஒரு குழப்பிக்கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை தான் கொடுக்கும். அதனால நீங்க இருக்கிற இடத்துல இருக்கும்போது தேவையில்லாத ஒரு மனக்குழப்பத்தை
யோகத்தை வரக்கூடிய டிசம்பர் மாசத்துல இருந்து சந்திக்கக்கூடிய ஒரு நேரம். ஏன்னா இந்த சனி பகவான் டிசம்பர் வரைக்கும் தான் வக்ரத்தன்மையோட இருக்கிறார். அவர் உங்களுடைய ஒரு வளர்ச்சிக்கு உண்டான ஒரு பாதையை இந்த 4 மாதத்துல கொடுக்க போறார். அதனால யார் யாரெல்லாம் மாற்றம் செய்யணுமோ, யார் யாருக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்கோ அவர்கள் எல்லாருமே மாற்றம் செஞ்சுக்கலாம். இதுல இந்த மகர ராசி அன்பர்கள் முக்கியமான கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, மேடம் எனக்கு இங்க நல்லா தான் இருக்கு, ஆனாலும் நான் மாற்றம் செஞ்சுக்கலாமா? என்னுடைய சொந்த ஊர்ல இருந்து நான் வெளியூர்ல இருக்கிறேன், நான் இப்போ சொந்த ஊருக்கு மாற்றம் செஞ்சுக்கலாமா அப்படின்னு கேட்குறவங்க தயவு செய்து வேண்டாம். ஏன்னா இந்த மகர ராசி என்பவர்களுக்கு டிசம்பருக்கு மேல அந்த ராகுவினுடைய பெயர்ச்சி இருக்கிறதுனால சொந்த ஊருக்கு இடமாற்றம் செய்யும் போது அதனால நிறைய தொந்தரவுகள் அப்படின்றது கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கு. அதனால இந்த மகர ராசி என்பர்கள் எல்லாமே நல்லா இருக்கு, நல்லபடியா போயிட்டு இருக்குது, எனக்கு இப்போ 2 மாசத்துக்கு முன்னாடி தான் நான் டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வெளியில வந்தேன் அப்படின்றவங்க தாராளமாக இருக்கலாம். இனி வரக்கூடிய காலங்கள்ல யாராவது மாற்றம் செய்யணும் அப்படின்னு முயற்சி செய்யறவங்க தாராளமாக முயற்சி செய்யலாம். அடுத்து குடும்பத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் முழுமையான ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது. ஏன்னா குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்கள் பார்த்தீங்கன்னா இது நாள் வரைக்கும் உங்களுக்கு மிகவும் ஒரு தொந்தரவு கொடுக்கக்கூடிய ஒரு நபர்களாகவும் நிறைய இடத்துல உங்களுடைய வருமானத்தை பறிப்பவர்களாகவும் தான் இருப்பாங்க. நீங்க எப்போ சம்பாதிப்பீங்க, உங்ககிட்ட இருந்து காசை பறிக்கலாம் அப்படின்ற மாதிரியாக தான் குடும்பத்துல இருக்கக்கூடியவர்கள் இருப்பாங்க. அது எல்லாமே ஒரு மாற்றத்தை கொடுத்து நல்ல ஒரு சேமிப்பையும் குடும்பத்துல இருக்கவங்க கூட ஒரு நல்ல ஒரு மாற்றத்தையும் கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இந்த சனி வக்ரத்தன்மை முழுமையான ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது. இந்த ராசி என்பவர்களுக்கு இந்த சனி பகவான் அடுத்து இவர்களினுடைய 9ஆம் இடத்தை பார்க்கிறார், பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்கிறார். அடுத்து 9ஆம் இடம் அப்படின்ற அந்த பாக்கிய ஸ்தானத்தை பார்க்கிறார். அடுத்து உங்களுடைய 12ஆம் இடத்தை 10ஆம் பார்வையாக பார்க்கிறார். அதனால இந்த இடத்துல 9ஆம் இடம் பார்வை பெறும்போது முழுமையான ஒரு குலதெய்வ ஆசிர்வாதம் அப்படின்றது உங்களுக்கு தடைபட்டு இருக்கு. இந்த சனி வக்ரத்தன்மை அடைகிறாரு அப்படின்ற போது பாத்தீங்கன்னா இந்த மகர ராசி என்பவர்கள் அதிகப்படியாக அந்த குலதெய்வத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். குலதெய்வத்துக்கு உண்டான நேர்த்திக்கடன்லாம் செஞ்சிடணும், குலதெய்வத்துக்கு உண்டான எல்லா விஷயங்களையும் நம்ம செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப பிரயாசப்பட்டு செய்யக்கூடிய ஒரு தருணம் தான். ஆனால் அந்த இடத்துல அந்த குலதெய்வ ஆசிர்வாதம் அப்படின்றது உங்களுக்கு தடைபட்டு இருக்கு. ஏன்னா சனி வக்ரத்தன்மையாக இருக்கும்போது குலதெய்வ ஆசிர்வாதம் அப்படின்றது முழுமையாக பாதிக்கப்படும். ஒருவருடைய ஜாதகத்துல சனி வக்ரத்தோட இருக்கிறாரு அப்படின்னாலே அந்த குடும்பத்திற்கு அந்த குலதெய்வ ஆசிர்வாதம் இல்லை அப்படின்றதுதான் அமைப்பு. அது அடுத்த ஜெனரேஷனுடைய ஜாதகத்துல மிக அருமையாக பிரதிபலிக்கும். உங்களுடைய ஜாதகத்துல வக்ரத்தன்மையாக இருந்து நீங்க குலதெய்வத்துக்கு நல்ல ஒரு விஷயங்களை செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கிறீங்க, ஒரு தெய்வ வழிபாடு பண்ணிட்டு இருக்கிறீங்க, மரபு முறையில அந்த கோயிலுக்கு என்னென்னலாம் பண்ணணுமோ அதெல்லாமே பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்ற பட்சத்துல அது அடுத்த வரக்கூடிய ஜெனரேஷனுடைய ஜாதகத்துல பாத்தீங்கன்னா சனி இயல்பு தன்மையோட இருப்பார். நல்ல ஒரு 5ஆம் இடத்துல 9ஆம் இடத்துல இப்படிலாம் அந்த சனி நல்ல ஒரு ஆசீர்வாதம் தரக்கூடிய ஒரு அமைப்புல தான் இருப்பார். அதனால இந்த சனி வக்ரத்தன்மை பெறும்போது உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போக வேண்டாம்னு கிடையாது, உங்களுக்கு அங்க இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் கண்டிப்பாக மாற்றத்தை கொடுக்கும். அதனால எவ்வளவுக்கு எவ்வளவு குலதெய்வத்துக்கு நிறைய செய்யணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமா இந்த காலகட்டத்துல செய்யலாம். அடுத்து இந்த மகர ராசி என்பவர்கள் இந்த வருடம் அதாவது இந்த 4 மாதத்துல செய்யக்கூடிய ஒரு சின்னதான ஒரு பிராயச்சித்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு நல்லெண்ணெய் கொடுங்க. சனிக்கிழமை நல்லெண்ணெய் கொடுக்கும்போது உங்களுக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய கர்மாக்கள், ஏற்கனவே இருக்கக்கூடிய முன்னோர்களினுடைய சாபம் இதெல்லாமே குறையக்கூடிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும் இந்த ராசி என்பர்களுக்கு. அடுத்து 2வது திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல இந்த சனியினுடைய வக்ரத்தன்மை கொஞ்சம் பிரச்சனையை கொடுக்கக்கூடிய ஒரு நேரம். இது வரைக்கும் 2வது திருமணம் பண்ணிட்டு ஏதோ ஓரளவுக்கு நல்லா போயிட்டு இருக்கு மேடம், ஆனால் திடீர்னு இருந்தாப்புல ஏதோ ஒரு சேஞ்சஸ் வர மாதிரி இருக்கு, எனக்கு என்னுடைய வாழ்க்கையில ஒரு பதட்டம் அதிகரிக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும். இது ஒரு 4 மாசத்துக்கு தான், அதனால ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். அதனால அந்த 2வது திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல மாத்திரம் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு சில குழப்பத்தையும் தேவையில்லாத மன நெருடல்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது. அரசாங்க உத்தியோகத்தை பொறுத்த மட்டுக்கும் இந்த சனி வக்ரத்தன்மையோட இருக்கிற நிலையில இந்த மகர ராசி என்பவர்களுக்கு அந்த அரசாங்க உத்தியோகத்துல நல்ல பதவி உயர்வுகள் கிடைக்க போகுது. உங்களுக்கு ஏற்ற ஒரு அங்கீகாரம், இது நாள் வரைக்கும் வேலை செஞ்சிருப்பீங்க, அந்த வேலைக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்காம இருந்திருக்கும், அதற்குண்டான அங்கீகாரங்கள், பதவி உயர்வு, வருமான உயர்வு இது எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு நேரம். சில பேருக்கு மெடிக்கல் சம்பந்தப்பட்ட சில இஷ்யூஸ்லாம் நிறைய இருந்திருக்கும். மகர ராசி என்பவர்களுக்கு திடீர்னு இருந்தாப்புல பெண்களுக்கு அதிகப்படியாக தைராய்டு பிரச்சனை, அடுத்து பார்த்தீங்கன்னா
மெனோபாஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இது எல்லாமே இருந்திருக்கும். அது எல்லாமே இந்த 4 மாத காலகட்டத்திற்கு கொஞ்சம் ரெக்கவர் ஆகறதுக்கு உண்டான ஒரு நேரம். முழுமையா ரெக்கவர் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சரியான ஒரு மருத்துவ ஆலோசனை அப்படின்றது உங்களுக்கு இந்த 4 மாதத்துல கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பாக தான் இந்த ராசி என்பர்களுக்கு இந்த சனி வக்ரத்தன்மை ஒரு முழுமையான மாற்றத்தை, அதாவது 7.5 சனி, அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய தசாபுத்திகளுக்கு இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு தீர்வாக தான் இந்த 4 மாதங்கள் இந்த மகர ராசி என்பர்களுக்கு ஒரு முழுமையான வளர்ச்சிக்குண்டான ஒரு பயிற்சியாக தான் இருக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய தசாபுத்திகள் சில விஷயங்களை உங்களுக்கு அதிகப்படியாக பிரச்சனைகளை கொடுக்கும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வேலை சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகளை அடிக்கடி கொடுத்துக்கிட்டே இருக்கும். இந்த மகர ராசி என்பவர்கள் உழைக்கிறதுக்கு தயாரா இருக்கிறாங்க. ஆனா அந்த உழைப்புல ஏதோ ஒரு தேவையில்லாத பிரச்சனைகள் அடிக்கடி வந்துகிட்டே இருக்கு. அந்த மாதிரியான சில பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கு உங்களுடைய ஜாதகத்தை நீங்க முழுமையா ஆய்வு செய்யறது நல்லது. அப்படி பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.